பிரபல ரியல் எஸ்டேட் அதிபர் சிஜே ராய் தொடர்புடைய இடங்களில் வருமான வரி சோதனை நடந்தபோது பெங்களூருவில் உள்ள தனது அலுவலகத்தில் அவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவனமான கான்பிடன்ட் குழுமத்தின் தலைவர் சிஜே ராய் கேரள மாநிலம் கொச்சியை பூர்வீகமாக கொண்டவர். கேரளா மட்டுமின்றி கர்நாடகா, ஐக்கிய அரபு அமீரகம், அமெரிக்கா உள்ளிட்ட இடங்களில் இவருக்கு சொந்தமான நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. ஏழை மாணவர்களுக்கு உதவுவது, தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய பேச்சாளர் என சிஜே ராய் பல இளைஞர்களின் மனதை கவர்ந்தவர். மேலும் மலையாளத்தில் சினிமா தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வந்த இவர் 2012ஆம் ஆண்டு மோகன்லால் நடிப்பில் வெளியான காசானோவா என்ற படத்தையும் தயாரித்து உள்ளார். தொடர்ந்து மோகன்லால் தொகுத்து வழங்கும் மலையாள பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கும் பிரதான விளம்பரதாரராக இருந்துள்ளார். இந்நிலையில் பெங்களூருவில் உள்ள ராய்க்கு தொடர்புடைய இடங்களில் கடந்த 3 நாட்களாக வருமான வரித்துறையினர் தொடர் சோதனை நடத்தி வந்தனர். வருமான வரி சோதனைக்கு நடுவே தனது அலுவலகத்திற்கு சென்ற ராய் நேற்று மதியம் 3 மணி அளவில் துப்பாக்கியால் மார்பில் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஊழியர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த பெங்களூரு மாநகர காவல் ஆணையர் சீமந்த் குமார் சிங் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருவதாக தெரிவித்தார். Wherein the Confident Group chairman and founder, he has reportedly shot himself dead. As of the initial reports, the soccer team, the ballistic team, all have come here. We are inquiring into it. We are taking up a case. The body was the injured person was immediately shifted to a nearby hospital where he was declared dead, brought dead. As of now, the reports say that since last 2 to 3 days, the income tax team were having a search and search of this premises, but we are not aware of all the details. The team had come from Kerala, and the incident which has taken place is we are yet to investigate, start the investigation because the complaint is being drafted. சிஜே ராயின் மனைவி மற்றும் மகன்கள் இந்தியாவில் இல்லாததால் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி மற்றும் அமலாக்கத்துறை விசாரணைகளை தொடர்ந்து எதிர்கொண்டு வந்த ராய் மன அழுத்தம் காரணமாக விபரீத முடிவை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே வருமான வரித்துறையினரின் துன்புறுத்தலால் சிஜே ராய் தற்கொலை செய்து கொண்டதாக கர்நாடக துணை முதல்வர் DK சிவக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சிஜே ராயின் மரணம் தொடர்பாக உயர்மட்ட குழு விசாரணை நடத்த கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது.